எவ்வளவு ஒரு ஆதங்கம் தெரியுமா? பெண்களை இன்னைக்கு முக்காவாசி பெண்கள் வந்து விதவையா இருக்க காரணம் யாரு? இவங்க கொடுத்த அந்த குடியாலதான் குடும்பம் கெட்டு போய் நாசமா போயிருக்குது. சொல்லுங்க, விதவைக்கு வந்து முதியோர் தொகை கொடுக்கறோம், பென்ஷன் தொகை கொடுக்கறோம் சொல்றாங்க. எதுக்குடா கொடுக்கணும்? நீ எது கொடுக்கணும்? குடிய வழிச்சனா விதவையா ஆக போறாங்க, யாரும் ஆக மாட்டாங்கல்ல. விதவைக்கு மட்டும் தான் முன்னுரிமையா? அப்ப விதவை அவங்க வச்சிருக்க வேண்டியது தானே நாட்டை? அதுக்கு மட்டும் முன்னுரிமை எதுக்கு கொடுக்குறோம்? அவங்களுக்கு மட்டும் எதுக்கு பரதாப்பட்டு காசு தர? எங்களுக்கு வேலையை கூட உருவாக்கிறோம் நாங்களே. எப்பயுமே உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஆயிருந்திருக்கோமே. எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான் இது. பயங்கரமான எதிர்ப்பு. இது இமாலய வெற்றிங்க. இது சும்மா கொளத்தூர்ல ஸ்டாலினே வின் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுதான் தாங்க. கொளத்தூர் மட்டும் இல்ல, சென்னை ஆல் ரவுண்ட். கொளத்தூர் மட்டும் இல்ல, சென்னை ஆல் ரவுண்ட் மே நாங்கதான். ஐயா அவங்க ஒன்னு சொல்லிட்டா, ஸ்டாலின்லாம் ஆளே கிடையாது. ஸ்டாலினா அப்படியே ஒட்டு மொத்தமா மடிச்சு தூக்கி விட்டு சாப்பிட்டார்ல, தளபதி தான் ஆளு. என்னைக்கு என்னைக்கு தளபதி வந்து ஆட்சியில் உட்கார்ந்தார்ல, நாங்க வந்து ஆட்சியில் உட்கார சொன்னோம். அன்னைக்கே ரெட் அண்ட் பிளாக் முடிஞ்சு போச்சு. வண்டியில வரப்போ கதம். இப்ப விஜய் வந்து குடியை நிப்பாட்டணும். விஜய் அண்ணன் வாழ்க. டிவிக்கு தான் இனிமே எங்க பார்த்தாலும் எந்த சந்து வந்து எல்லாத்தையும் டிவிக்கு தான் இனிமே இருக்கும். நீங்க வந்து ஆண்ட ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போட்டுருப்பீங்க இல்லையா? இந்த முதல் தடவை விஜய்க்கு ஓட்டு போடும்போது என்ன நினைச்சு ஓட்டு போட்டீங்க? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? மொத்தமா நம்ம காசெல்லாம் சுருட்டி எடுக்கிறதுக்கு தான் மொத்தமா வச்சிருந்து ஓட்டு போடுங்க, காசை கொடுக்குறோம். யார் வீட்டு காசை எவனுக்கு கொடுக்குறான்? காசை கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு தான் காசை கொடுத்தோம். இனி ஏமாற மாட்டோம் யாரும். தளபதி ஜூலி மேடம் இருப்பாங்க பாருங்க. என் தலைவனை பார்த்து அவன் வரமாட்டான், எவன்டே வரமாட்டான். வந்துட்டாரு பாரு என் தளபதி. எவன் வரமாட்டான்னு பேசுன அந்த இடத்துல நின்னுட்டு ஒரு தொகுதி கூட வராதுன்னு நம்ம தளபதி கிடையாது. நீங்க வேற அவரெல்லாம் ஒரு பேச்சின் பேச வந்துட்டாங்க. திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு எல்லாமே நம்ம தான். திருச்சி தளபதி நின்னாரு. ப்ரோ குட்டே பிஸ்கட் போடுறோம் ப்ரோ ஜூலிக்கு. ஜூலி குட்டே ஒரு தலைவனுக்கு இதோட வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு தலைவனுக்கு இதோட போதும். இதோட வேற எதுவுமே தேவையில்லை. குட்டே பிஸ்கட் அனுப்பிச்சிட்டோம். நீங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் தற்கூரி கூட்டம், உங்களால ஒண்ணும் பண்ண தற்கூரி ஏமாந்துக்குனே இருப்பாங்கன்றதால அவன் தற்கூரின்னு சொல்லிட்டான். கொஞ்சம் முடிச்சுக்கணும்ல, அதனால தாங்க முடியல. ஏமாந்துக்குனே இருப்பாங்க காலத்துக்கும், அதனால தற்கூரின்னு பேசலாம். சொல்லுங்க இந்த அக்கா நிக்குது, இந்த பையன் நிக்கிறான். இதோட டிவிக்கு வேற என்ன வெற்றி வேணும்? இதுக்கு மேல வேற என்ன வெற்றி வேணும்? வெற்றியே வேணாம். இதுவே எங்களுக்கு வெற்றி தான். இதுவே எங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு இவங்க எல்லாம் வரும் தலைமுறை அடுத்த ஒரு 5 வருஷத்துல இவங்க இன்னொரு படையை உருவாக்குவாங்க. இவ்வளவு போதுங்க எங்க தளபதிக்கு. நாங்க உயிர் கொடுக்க இருக்கிறோங்க. தற்கொலை கூட்டம் வந்தானுங்கல்ல, சொந்த தொகுதியில நின்னு ஜெயிக்க முடியல அவனுங்களா என்ன? அப்ப அவனுக்கு தானே தற்கொலை. நாங்களா தற்கொலை? பாருங்க
சேப்பாக ஸ்டேடியம் நானுங்க என்ன புடுங்கினானுங்க குளத்துறானுங்க கோட்டை நானுங்க உனக்குதா ஒன்னும் புடுங்கல அப்ப என்ன அவனுங்களா சொல்லுங்க. அன்பில் பாலாஜி இருக்கிறாரு அவரு கோட்டன்னு கொக்கரிச்சாரு இன்னைக்கு என்னவா? KN நேரு 1020 கோடி ஊழல் பண்ணாரு அவருக்கு அது என்னாச்சு? ஜனங்க மூச்சிட்டாங்க. என் வீட்டு காசுல நீ உட்காந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வியா? ஜனங்க மூச்சிட்டாங்க இன்னைக்கு. சரிங்களா? செந்தில் பாலாஜி இரு அவருக்கு அடுத்த ரிசல்ட் வரும் பின்னாடி பாப்போம். செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டலுக்கு 10 ரூபாய் பாட்டலுக்கு 10 ரூபாய் இனி 10 ரூபாய் வாங்கவே முடியாது. ஏன் ஜெயிச்சாலும் வாங்குறது நீ வாங்கவே ஒயிட் ஷாப்பே ஓடிச்சுவாரு. ஒயிட் ஷாப்பே போய்டும். இந்த ரெட் அண்ட் பிளாக்லாம் வாழ்க்கையில வரைய முடியாது. வாழ்க்கையில இனி வரவே முடியாது. ஒரே முடிவு என்ன தெரியுமா? அவன் செந்தில் பாலாஜிலாம் ஒரு ஆளா அவ்வளோ ஊழல் பண்ணான், அவ்வளோ என்னென்னமோ பண்ணான். அவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான். அவனாம் ஒரு ஆள் மயிரான். கரூர்ல எங்கேயா போனோம்? நாங்க எங்கேயும் போவே இல்லை. நாங்க அங்கதான் இருந்தோம். நீங்க அங்கதான் உட்காந்துருந்தோம். நீங்க நாங்க இங்க பனையூர்ல இருந்து பக்கத்து தான் கரூர் போனோம். நாங்க போயிட்டு பார்த்துருந்தோம். அங்க யார் தளபதி போவே கிடையாது. சத்தியமா போவே இல்லை. அங்கதான் இருந்தாரு. நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷனு அங்கேருந்து வர்றதுக்கு நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா? ஒரே ஆன்சர், ஒழுங்கா கொடுத்தீங்களா? ஒழுங்கா கொடுத்தீங்களா? டோல்கேட்ல ஜனங்க வழி பூரா அவருக்காக வெயிட் பண்றாங்க. ஜனங்க ஏமாத்திட்டு அவர் சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு வர முடியுமா? ஜனங்க அவருக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களை ஏமாத்திட்டு வண்டியை சல்லுன்னு எடுத்துட்டு வர முடியுமா? ஜனங்களை மதிக்கிறாருல அவரு. ஜனங்க மதிக்கிறாருல. அப்ப டைம் ஆகும் தான். அந்த டைம் ப்ரொடக்ஷனுக்கு அந்த டைமுக்கு வரலாம் மட்டும் நீ எப்படி குற்றச்சாட்டு வைப்ப? டோல்கேட்ல எப்படி ப்ரோ டோல்கேட் நீங்க மூடுனீங்க? ஏன் மூடுன? கரூர்ல எதுக்கு நீ மூடுன? கரூர் டோல்கேட்டை எப்படி மூட முடியும்? ஒரு பஸ் ஆம்புலன்ஸ் எல்லாமே வருது. நீ எப்படி ப்ரோ கரூர் டோல்கேட்ல மூண்டீங்க? ஒரு பப்பு இங்க வேவாது. சரிங்களா? கதம் ஒரு டோல்கேட்டை நீ க்ளோஸ் பண்ற அளவுக்கு நீ பஞ்சனா சரி. ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ஊருக்கு பண்ணல. உன்னோட ஓட்டு, உன்னோட உரிமை. நீ எவனுக்கு வேணாலும் போடு, யாருக்கு வேணாலும் போடு. ஒரு நிமிஷம் கேக்குறான். என் தளபதி வந்து ஸ்டாலினை என்கூரிச்சோ இல்ல எடப்பாடி என்கூரிச்சோ இல்ல பிஜேபி என்கூரிச்சோ என் தளபதி பேசியிருக்காரா? இல்ல என் தளபதி மட்டும் எதுக்கு நீ எதிரியா எடுத்துக்கிற? 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எடுத்தா அவன் தான் தளபதி. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதுக்கு இல்ல அதுதான் என் தளபதி. ஒரு அந்த ஒத்த கூட்டம் இது கம்மி. கூட்டம் ஓட்டா மாறாதா? நானே ஆக்சுவலி 160 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி இங்க வந்திருக்கிறேன். என்னால சும்மா உட்கார முடியாதா? என் தளபதி வரணும்ட்டு நாங்க 1000 கணக்குல செலவு பண்ணுவோம். சரிங்களா? எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க வருவோம். அது எப்படி கூட்டம் ஓட்டா மாறாது? சொன்னாங்களே காசு கொடுத்தா அவங்க கூப்பிடுறாங்க. உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க? வாங்கல. அப்ப எதுக்காக வந்திருக்காங்க? இதுக்கு மேல வேற என்ன? கை காசு போட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கை காசு போட்டு வந்திருக்கோம். கோழி பிரியாணிக்கு தான் வந்தாங்க. நாங்க அப்படி கிடையாது. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு எங்க கை காசு சரியா ப்ரோ அன்றைக்கி சொன்னார். என்ன சொன்னார்னா இவனெல்லாம் வந்து சும்மா கூட்டம் வந்துக்கிட்டு இல்லை சும்மா கூட்டம் கிடையாது. பர்சன்டேஜே கிடையாது. வண்டி அந்த வண்டி நிக்க மாட்டாரே தெரியல. அணில் அவங்க சொன்னாங்க இது வந்து சும்மா ரசிகருக்கான கூட்டம், தளபதிக்கெல்லாம் வர்றது கிடையாது. சும்மா வரானுவ எல்லாம் அவரை பார்க்கறதுக்காக வரானுவ. வாக்குறுதி பெண்களுக்கெல்லாம் மாசம் ஒருத்தவங்களுக்கு 2500, அது இல்லாத கணவன் இழந்தவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் 3000 ரூபாய் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்குறாரு. பசங்க படிக்கலைன்னா அந்த படிக்க வைக்க முடியாத ஒரு பேரண்ட்ஸுக்கு பணம் கொடுத்து உதவுறேன்னு சொல்லிங்க. இதெல்லாம் யாருங்க சொன்னது? தாய்மாமன் சீர் இதெல்லாம். அதே டிஎம்கே கட்சிக்காரன் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான்றான். அதுக்கு தான் வேல்யூங்களா? பாட்டில் 10 ரூபாய் குடிச்சிட்டு மட்டும் என்கரேஜ் பண்றாங்க. வாழறதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. எவனா
குடிச்சு சாவறவங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்களே, வாழறதுக்கு யாரும் என்கரேஜ் பண்றாங்களா? இல்ல அவ்வளவு ஊழல் பண்ணா அவனுக்கு ஒரு சீட் எம்எல்ஏ சீட் பெரிய புடி சொல்லுங்க. குடிச்சிட்டு சாவறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்கரேஜ், அது தேவையா? அதெல்லாம் ஒரு தேவையா? நல்லா வாழுங்க, உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ற ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்கானுங்க. இந்த பக்கத்துல எதையாவது ஒரு கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு தொழிற்சாலை உருவாக்கி இருக்காங்களா? இந்த பக்கம் விழுப்புரம் சைடுல இருந்து திண்டிவனம் சைடு ஆகட்டும், திருச்சி சைடு ஆகட்டும், எதுவுமே இல்லாத அப்படியே அடி மட்டத்துல போட்டு வச்சிருக்காங்க இந்த சைடெல்லாம். ஏன் 2 கம்பெனி உருவாக்கி தரேன்னு சொல்ல வேண்டியதானே? 10 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுக்குற? கேட்டாங்களா யாருன்னா 10 லட்சம் ரூபாய்? 5000க்கு 10,000க்கு நாங்க என்ன கேவலமா அவ்வளவு கீழே நிக்கிறோம்? 5000க்கு ஏகப்பட்ட நாங்க கீழே கிடக்குறோம். 5000 எங்களால சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சுக்க மாட்டோமா? அந்த 5000 எங்களால சம்பாதிக்க முடியாது. அந்த 5000 சம்பாதிக்க முடியாம நாங்க கீழே கிடக்குறோம். குடும்பத்துக்கு நீ ஒண்ணு பிச்சை போட தேவையில்ல, எங்களுக்கு சும்மா அது என் வீட்டு காசு நீ எடுத்து தர. சும்மா கிடையாது. என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? டிவிக்கே வரணும், ஆட்சி மாறணும், தலைவர் ஆட்சியில வந்தா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குன்றோம். தலை அதாவது யங்ஸ்டர் தலையழுத்தம், லேடிஸ் தலையழுத்தம், எப்படி சொல்றது, வேலை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றி காட்டினாலே எங்க தளபதி சூப்பருங்க. அவர் பண்ணுவாருங்க, வெற்றி நிச்சயம். இதன் லேடிஸ் இருக்காங்கல்ல, அப்படியே கேமரா நீ ஃபோக்கஸ் பண்ணு, கேமரா ஃபோக்கஸ் பண்ணு, கேமரா ஃபோக்கஸ் பண்ணு, சுத்தி பாரு. எல்லாம் கை காசு போட்டு வந்திருக்காங்க, யாரும் காசு வாங்கிட்டு வரல, கை காசை போட்டு வந்து நிக்கிறோம். கை காசை போட்டு வந்திருக்கோம், நாங்க காசை வாங்கிட்டு ஓட்டு யாருக்கும் போடல. நாங்க அவர் பாசத்துக்காகவும் அவர் மேல இருக்க அன்புனால தான் நாங்க எல்லாம் ஓட்டு போட்டோம். நீ போ அந்த இடத்துக்கு, உனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. நம்ம பசங்க இருக்காங்க காப்பாத்த, எப்படி டிவிக்கு பசங்க இருக்காங்க காப்பாத்தன்னு சொல்லி அனுப்பிச்சவங்க. அதே மக்கள் திமுக ஆட்சியில வந்து பெண்ணுக்கு வந்து திமுக ஆட்சியில வந்து பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. ஆனா டிவிகேல வந்தா இந்த பொண்ணு எல்லாம் அக்கா தங்கச்சி நாங்க பாத்துப்போம், நாங்க தூக்கி இட்டு போவோம். இதோட வேற எதுவும் தேவையில்லை. கூட இருந்த தம்பி நீ செருப்பு போட்டுக்க, நீ நடக்கான்னு சொல்லி அனுப்பிச்சவன் அது தம்பி. சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் தான் வருவார்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அது பிரெடிக்ட் பண்ணிட்டீங்க. இந்த 2.0ன்னு போய் 2.0. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரைத்துறையில வந்து நம்ம எல்லாரையும் மகிழ்வித்தார், எல்லா விதவிதமாக எல்லாம் மகிழ்வித்தார். எல்லாரும் நம்ம சந்தோஷப்படுத்தினார். சந்தோஷமாக நம்ம எல்லாம் அவருடைய காட்சிகள்லாம் படங்கள்லாம் பார்த்தோம். நடிப்புலையும் சரி, ஆடல்களையும் சரி, பாடல்களையும் சரி, பாடல் தன் சொந்த குரலையும் பாடி எல்லாமே மகிழ்வித்தார். 5 வயது வெற்றி அப்படிங்கிற படத்துலேருந்து முன்னுக்கு வந்து இப்போ வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற படம் வரைக்கும் பிரமாதமாக எடுத்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட அவருடைய 30 இயர்ஸாக, கோரல் இயர்ஸாக அவருடைய விஜய், நம்ம தளபதியுடைய, நம்ம விஜயுடைய, நம்ம விஜய் சாருடைய, நம்மளுடைய வருங்கால முதல்வராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற, இன்று நல்ல நாளாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு முதலில் எனது பரிபூர்ணமான நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என் பெயர் வி. மங்களம். எதிர்பார்த்தீங்களா விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு? 3 வருஷத்துக்கு முந்தைய எதிர்பார்த்தது தான் இது. நம்மெல்லாம் இந்த ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக வருவார். ஏன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஒரு கண்டிப்பாக எப்போ பாரு ஏமாற்றமே கூடாது. 60 ஆண்டுகளாக யார் என்ன சாதிச்சாங்க? 50 ஆண்டுகளாக என்ன சாதிச்சாங்க? எல்லாரும் பேசினாங்களே ஒழிய ஒன்றும் சாதிப்பு கிடையாது. சாதனை, போதனை, வேதனை, இப்போ எல்லாமே வின் பண்ணி மேலே வந்தாச்சு. ஏன்னா உழைப்பை வந்து முன்னாடி கொடுத்தாங்க, உழைப்பை வந்து முன்னாடி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் அவருக்கு பக்கபலமாக, முன்பலமாக, பின்புலமாக நம்மளாம் இருந்தோம். நிச்சயமாக ஆத்மார்த்தத்தோடு இருந்தோம். அதனால் வெற்றி கண்டிப்பாக அவருக்கு. ஏன்னா பேரே, ஹெட்லைன் பேரே, கட்சியுடைய பேரே, இது கட்சியோ ஆட்சியோ கிடையவே கிடையாது. மக்களுக்காக, மக்களால், மக்களிலேயே மக்கள் நாயகனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது விஜய் அவர்கள் நம்ம ஜனநாயகன், பணநாயகனாக அவர் செயல்படலை. அவர் பணத்தை முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணார். 1500 crore இன்வெஸ்ட் பண்ணார். எதை பற்றியுமே அவர் நினைக்கல. மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், இருக்கும்போது நம்ம நல்லது செய்யணும். பேர் கொடுத்துட்டு போக வேண்டாம், எடுத்துட்டு போக வேண்டாம். இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று பேர் சொல்ல வேண்டும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவென்று போற்றுவோம். அன்பின் இதயமாக, அன்னை வடிவமாக, தந்தை வடிவமாக, சகோதர வடிவமாக அவர் உதித்தது. கடவுளால் உதிக்கப்பட்டு கடவுளால் அவர் வந்து இப்போ வந்து காமிக்கப்பட்டிருக்கார். பிரஜையாக அவர் அனுப்பப்பட்டிருக்கார். புனித அந்தோணியார் அவர்களுடைய ஒரு ஆசையோடும், இயேசு பேரனுடைய ஒரு ஆசீர்வோடும், அனைத்து இந்து எந்த ஜாதி மத இனம் பேதம் பேசக்கூடாது, அவருக்கு பிடிக்காது. நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து, நாம் எல்லாம் ஒருதாய் மக்கள் இருந்து நாம் வந்து செயல்படணும் அவருடைய ஒரு எண்ணம். வாழ்க, வாழ்க, வளர்க, வெல்க,
அம்மா டிவிகே ஒளிர்க டிவிகே மிளிர்க டிவிகே வாழ்க டிவிகே வாழ்க வாழ்க. எல்லாரும் தாவேக்கன்ற ஒரு கட்சியை சேர்ந்த நபர்கள் கிட்டக்கவா எனக்கு காது கேட்காது. எல்லாருமே தாவேக்கன்ற கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே தற்குறிகள் அப்படின்னு சொல்லி டிஎம்கேல வந்து சொல்லி நல்லா எனக்கு புரியுற மாதிரி டிவிகேல இருக்கிறவங்க எல்லாருமே தற்குறிகள், விஜய்க்கு போடுறவங்க, ஓட்டு போடுறவங்க எல்லாரும் அப்படி சொல்லி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களுடைய எண்ணத்துக்குள்ள என்ன ஒளிர்ச்சி மிளிர்ந்துட்டு இருக்கோ அதை செயல்படுத்தணுங்கிற ஒரே எண்ணத்தோட வந்திருக்காரு. மக்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், நம்மளால மக்களுக்கு என்ன செய்ய முடியும், இல்லை போட்டியோ பொறாமையோ வஞ்சனையோ கிளர்ச்சியோ எதுவும் கிடையாது. நல்ல எண்ணத்தோடு அவர் வந்திருக்கார். கடவுளால் அனுப்பப்பட்ட பிரஜை. நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. நான் கடவுளுங்கிறது அமைதியான முறையில் அமைதியான பாதையில் அவர் செயல்பட்டிருக்கார். ஆரம்ப காலத்திலேருந்து புஷி அண்ணா அவர்கள் மற்றும் நம்ம அருண்குமார் அண்ணா அவர்கள், நிர்மல் சார் அவர்கள் எல்லோரும், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான ஒரு தாவேகா நிறுவனத்தை வளர்த்துக்கிறது மிகப்பெரிய சமாச்சாரம். அதை கண்டிப்பாக ஆத்மார்த்தத்தோடு வளர்த்தா அது வளர்ந்துருக்கு. பூவாகி காயாகி மரமாகி பல்வேறு பறவையாய் பாம்பாகி ஆலம் விக்ஷ போல் அருகுபோல் வேறு ஒன்றி சீரும் சிரமமாக வளரும் என்பது என்னுடைய கருத்து, ஆழ்ந்த கருத்து. அமோகமாக சேமமாக இருக்கும். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க நமது சகோதரர் விஜய், வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால நமது முதலமைச்சர். இந்த நாள் நல்ல நாள். ப்ரோ, நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கும் போது இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல, எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஹாப்பியாக இருந்ததில்ல. எங்கள் தளபதி 2.5 வருஷம் தான் ஆகுது இந்த கட்சிக்கு வந்தே, ஓகேங்களா? 3 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் இல்லை 1 வருஷம் கூட வச்சுக்கோங்க ப்ரோ. தற்கூரிங்கன்னாங்க, எங்களை எலி குஞ்சிங்கன்னாங்க, ஆமை குஞ்சிங்கன்னாங்க. ஜெயிக்கவே மாட்டோம், 2 தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க, 1 தொகுதி ஜெயிக்க மாட்டோம். நீங்கள் இன்னைக்கு மூஞ்சி எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுக்கிறீங்க? என்டிகே டிஎம்கே சார், ஸ்டாலின் சார், உங்கள் தொகுதியிலேயே காலி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அதான் சார் நாங்கள் முடிச்சு விட்டோம் சார், உங்களை ஃபினிஷ். வெற்றி நிச்சயம். 120 தொகுதியில் ஜெயிக்கிறோம். அதுக்கு மேலே நாங்கள் கூட்டணியே வைக்க போகிறதில்ல ப்ரோ. இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. கூட்டணி வைக்காம ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறது டிவிகே ப்ரோ. எங்க விஜய் வராரு, எல்லாம் நல்லா நடக்கும் ப்ரோ. எல்லாருமே தற்குறி கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு என்ன பதில் ப்ரோ? தற்குறி கூட்டம் யாருன்னு இப்ப காமிச்சிட்டோம். பதில் எதுவுமே வேணாம். ரிசல்ட் மேக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, ரிசல்ட் காமிச்சிட்டோம். தற்குறி கூட்டம் சொன்னவங்களாம் வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு பாயை போட்டு ஏசி போட்டு படுத்துனுங்கிறான். என்ன பண்ண முடியும் அவனால? ஒண்ணுமே பண்ண முடியாது. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, நீங்க 2 தொகுதியில் ஜெயிச்சு காமிடா, நான் உனக்கு என்ன வேணும். இப்போ போய் என்ன பண்ணுவாங்க, 113 தொகுதியில் முன்னாடியில் இருக்கோம். நாங்கள் இப்போ கண்டிப்பாக சொல்கிறோம் ப்ரோ, அடிக்கிறோம். 6 மணிக்கு ரிசல்ட் வருது, தளபதி இங்கே பார்க்காம போகிறதில்ல ப்ரோ. கொளத்தூர் தொகுதியிலே இப்படி அடிக்க காரணம் என்ன? எதனால அவர் தோக்க வாய்ப்பு? வாயின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அந்த வாயை வந்து தேவையான இடத்துல மட்டும் தான் பேசணும். சும்மா நான் மட்டும்தான் மற்றவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு பேசுறதில்ல. கொளத்தூர் தொகுதியிலே வச்சு செய்கிறது தான் ப்ரோ. நாங்கள் தட் இஸ் அனில் குஞ்சிஸ். ஓகே, நாங்கள் அனில் குஞ்சியாவே இருந்துக்கிறோம். ஓகேவா? சென்னையில் 16 தொகுதியில் ஒரு 14 இப்போ 14 போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒன்றும் பெரிய லீடிங்லாம் இல்லை. சேப்பாக்கம்லேயும் பெரிய லீடிங் இல்லை, துறைமுகத்திலையும் பெரிய லீடிங்லாம் இல்லை. 300-400 ரோட்டு தான். என்ன வேணும் ஆகலாம், மொத்தமாக கவுந்துடலாம். 16 கவுந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ப்ரோ, 10,000 ரூபாய் செலவு பண்ணி பட்டாசு வைக்கிறேன் ப்ரோ நான் எங்கள் ஏரியாவில். அவ்வளோதான் ப்ரோ. சரி, இதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜய்னால? ப்ரோ ஜெயிக்கிறாரு, ஓகே ஜெயிக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் 100%. அவர் சொன்ன ஒரு பேச்சு வேற எந்த அரசியல்வாதியை சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் பணத்துலேருந்து நான் 1 ரூபாய் தொட மாட்டேன்னு சொன்னார். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி? இத்தனை வருஷமா இருக்காங்களா? 75 வருஷமா இருக்காங்க டிஎம்கேவா? சொல்லுங்க ப்ரோ, அவனை பார்க்கலாம். எங்கள் தளபதி சொன்னார்னா செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு அது இதே இல்லை. இப்போ 275 கோடி இந்த படத்துக்கு லீக் ஆனதுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இதை வேற யாராவது உதவி பண்ணியிருப்பார்? அவரு எடுத்து போட்டு துபாய்க்கு போயிட்டு பாரு. என்ன ப்ரோ இதெல்லாம்? சும்மா கேட்கணும்லாம் கேட்காதீங்க, வேஸ்ட் ப்ரோ. தற்கொலை கூட்டம் யாரும் காமிச்சிட்டோம், முடிஞ்சு அவ்வளோதான். அவங்க தான் தற்கொலையா? கண்டிப்பா அவங்க தான் ப்ரோ. இப்போ நான் உங்களை கேள்வி கேட்குறேன், யார் ப்ரோ தற்கொலை? சரி நீங்க கேட்குறேன், அப்போ அவங்க தான் தற்கொலைனா உங்களுக்கு தெரியும் யார் தற்கொலைன்னு. ரிசல்ட் கமிங், நல்ல ஒரு ரிசல்ட் வந்தா ப்ரோ 3 மணிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருது ப்ரோ. 6 மணி வரைக்கும் போவோம். 3 மணிக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சிடும். கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறது மட்டும் தான் ப்ரோ எங்கள் வேலை. ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆப்வியஸ்லி ப்ரோ, ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் ப்ரோ. ஹிஸ்ட்ரி ப்ரோ. எங்களது நான் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி, ஓகேங்களா? எங்கள் தொகுதி பர்கூர். டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி அது. அங்கேயே வந்து நாங்கள் முன்னிலையில் இருக்கோம் ப்ரோ. டிவிக்கே 3000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் முன்னிலையில் இருக்கோங்க. எங்களால் முடியும் ப்ரோ, நாங்கள் நினச்சா எல்லாரும் முடியும். டிவிக்கே வின்ஸ். ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்து கண்டிப்பாக நிறைவேறிச்சு. இனிமேல் டிவிக்கே மட்டும்தான். சூரியன் மறைந்து விட்டது, இதுக்கப்புறம் சூரியன் உதிக்க போகிறது கிடையாது. காலையிலேருந்து சூரியன் பெருசாக அதான் சார், காலையிலேருந்து சூரியனே கிடையாதுங்களா? அவர் தான் அன்றைக்கே சொல்லிட்டாரு.
மே 4 தேதி அன்னைக்கு நம்ம தான் டிவிக்கு தான் ஜெயிக்கிறேன்னு அன்றைக்கே சொல்லிட்டார்ல, அதேமாதிரி சூரியன் மறைந்து விட்டது, இனிமேல் டிவிக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகே, அவங்க உழைச்ச உழைப்புக்கு இந்த வெற்றி நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி தான், மக்கள் கொடுத்த பரிசு. அவர் மக்களை நம்பினாரு, நாங்களாம் சேர்ந்து ஒரு பரிசு கொடுத்துருக்கோம், அதனால் அவர் அங்கே வெற்றி பெற்று வச்சுட்டு வருவார். ஓகே, நிறைய வாதங்கள் கடுமையான உங்களை மேலே குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. நீங்கள் ஒரு அது பேசுகிற வாய் சார், அது பேசிக்கிட்ட வாய் எவ்வளோ நாளாக பேசுகிறோம், அதை பற்றி நாங்கள் காதில் வாங்க மாட்டோம். நாங்கள் பாட்டு எங்கள் வழியில் போயிட்டு தான் இருந்தோம், வெற்றி பெற்றோம். ஆனால் இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் தான் இனிமேல் சூரியன்றது பேச்சு கிடையாது. அவர் 33 அமைச்சர் நிப்பாட்டியும் 33 பேர் தோத்துட்டாங்க. இவ்வளோ நாள் எங்களை உழைப்பேச்சு பேசினார், ஒரு தற்குறினார். இப்போ அவர் தற்குறின்னு சொல்கிறது நாங்கள் ஆள் கிடையாது இல்லை. இதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கல, யார் தற்குறின்னு அவர் தெரிஞ்சுக்கலாம்ல. இதுக்கப்புறம் நாங்கள் தான் சார் இனிமேல் டிவிக்கே மட்டும்தான். இனிமேல் டிவிக்கு மட்டும். சூரியன் பார்த்தீங்களா, இன்றைக்கி அக்னி ஸ்டார்ட் சொன்னார், தளபதியே சொன்னார், இன்றைக்கி அக்னி ஸ்டார்ட்டு, வெயில் மண்டே பொழக்கினாரு, ஆனால் வெயிலே வரல. பார்த்தீங்களா, சூரியனே போயிடுச்சு. ஆள் இதுக்கப்புறம் டிவிக்கே தான் மறைஞ்சது, ஒளிந்தது, டிவிக்கே ஒளிந்தது. இனிமேல் டிஎம்கேவே கிடையாது, இனிமேல் டிவிக்கே மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் ப்ரோ வெற்றி, நிறைய வரல, வெற்றி ஆகிட்டோம் நம்ம. அதனால் நம்ம யாருக்கும் தனிப்பெரும்பான்மை ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா? நம்ம தான் வெற்றி. இப்போ யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை நம்ம பட்டிருக்கோம். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு தலைவர் சொன்னார் இல்லையா, அது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் சொல்லும்போது யாருக்கும் பெருசாக புத்தியில் ஏறலை. இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, என்னமோ சொன்னாண்டான்னு சொன்னாங்கல்ல, அவன் என்னமோ சொல்லலை, அவன் கணிச்சதை கரெக்டாக சொல்லிட்டான். அதை யாராலையும் நம்ப முடியாமல் தான் கணிப்புகளை நிறைய பேர் கணிப்புகள் விட்டாங்க. அந்த கணிப்பு எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. நம்ம தான் வின் ஆகிட்டோம் அப்படிங்கிறத யாராலையும் பொறுக்க முடியல. இப்போ எல்லா நியூஸ் சேனல்லையும் எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் எல்லா நியூஸ் சேனல்லையும் யாராவது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ யாரோட பேச்சையுமே அங்கே காணும். ஏன்னா தளபதியோட வெற்றியை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஆட்கள் வராங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த இடத்துல இளைஞர்கள் பட்டாலும் அதிகமாக காணப்படுது, இப்போ பெண்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுது. அதுக்கு காரணம் என்ன? தலைவர் வந்து சொன்ன உண்மையான வார்த்தைகள், அவர் பேசக்கூடிய பேச்சுகள் ஒவ்வொன்றுமே அதாவது வாயிலிருந்து வாழ்ந்த வார்த்தைகள் கிடையாது, உணர்வு பூர்வமாக வந்த வார்த்தைகள். அதை நம்பி தான் மக்கள், குழந்தைகள், மக்கள், பெரியவங்க எல்லாருமே ஓட்டு போட்டதுக்கான காரணம். யாராவது இத்தனை % ஓட்டு வாங்குவாங்களா, இத்தனை % ஓட்டு வாங்குவாங்களான்னு கேட்ட இடத்துல மக்கள் வந்து யார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டாங்க, கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல 1000 கொடுத்தாங்க, 500 கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியாக போட்டதுக்கு தெளிவாக என்ன சொன்னாங்க, கரெக்டாக வாங்கிட்டு போட வேண்டிய கரெக்டாக போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் மக்கள் யாரும் முட்டாள் இல்லைங்கிறத தெளிவாக நிரூபிச்சிருக்காங்க. ஒரு மாற்றம் வேணுங்கிறத மக்கள் ரொம்ப தெளிவாக நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா 2 கட்சி மாறி நம்ம ஆண்டுட்டு இருக்கும்போது 2 கட்சியை தவிர புதுசாக ஒரு ஆள் வர முடியுமா? யாருமே வர முடியாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல 2.5 வருஷத்தில் ஒரு ஆள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும், யார் பண்ண முடியும்? நம்ம ஆள் பண்ணியிருக்காரு, நம்ம தலைவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே சொல்கிறேன், நான் ஆண்டுட்டு இருக்க வந்து ஆள முடியும், புதுசாக யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு கிடையாது. மக்கள் பிடிச்சவன் எப்பயும் ஆளுவான், மக்களுக்கான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய மக்களுக்கு நான் வந்து தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கட்டாயம் உருவாக்கி கொடுத்துடணும். அதாவது அடித்தட்டு மக்கள் எந்த ஒரு ஊர்லேயுமே வந்து குடிசை வீடுகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடித்தட்டு மக்கள் எல்லாருமே மேலே இருக்கிறது ஒரு உந்துதலாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தனி பணிவான அன்பாடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப இதுவரையும் ஒரு 3 எலெக்ஷன் ஏமாந்து போய் ஃபைனலாக நம்ம மக்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம். சூரியன் மறைஞ்சாலும் வந்து தமிழ்நாடு ரொம்ப வெளிச்சமாக பிரகாசமாக இன்றைக்கி இருக்குது. தட் இஸ் இட்ஸ் a very happy day. காலையிலே கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருந்தது. பார்ப்போம் இன்னும் 1-2 சீட்டில் மறையலை. அது மறைஞ்சிடுச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் 14 தொகுதி வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சென்னை எங்கள் ஃபோர்ட்டு, உங்கள் ஃபோர்ட்டு, இது சென்னை மக்களோட ஃபோர்ட். இது இப்போ இன்றைக்கும் டிவிகே ஃபோர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது சென்னை மக்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். வேறு வாய்ப்பே இல்லாத இன்றைக்கி ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு. விடிவு காலம் வரும் அப்படின்னு நம்புவோம். எல்லாருமே ஒரு விஷயம் வச்சது என்னன்னா, நீங்கள் எல்லாம் தற்குறி கூட்டம் அப்படின்னு மாதிரி. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இது நம்ம எதுக்கு சும்மா யார் சொல்கிறவங்க யார் வேணா என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம எதுக்கு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டுன்னு தான் தோணுது. அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லியாச்சு, ரிசல்ட் பதில் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நல்லா எல்லாமே போகும். இன்னும் எத்தனை தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு 109 110 தொகுதியில் இருக்குது. பார்ப்போம். இது எல்லாமே நிறைய க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ வில் சி. இது கடைசி நேரம் வரையும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றா இது நான் 25% ஓட் ஷேர் என்னோட கணக்கு என்னென்னா, இது ஒரு புரட்சியாக இருக்கும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 25% ஓட் ஷேர் வந்துருச்சு. ஒரு 10 சீட்டை தாண்டிட்டோன்னா நம்ம வந்துட்டோம் சீனுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து புரட்டி போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
ஓகே சரி, இதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் அவர் செய்யக்கூடிய நினைக்கிறீங்க ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்க்கும்போது? கரப்ஷனை கம்மி பண்ணோம். அதுதான் நம்ம நாட்டோட கேன்சர். இந்த கேன்சரை வந்து இஃப் யூ கேன் ட்ரீட் இட், ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே ஸ்மார்ட்டான மக்கள், உழைக்கிற மக்கள். இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஜெயிச்சிரும். கரப்ஷனை கம்மி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் சொன்ன அதே மாதிரி விமன் சேஃப்டி, இதுக்கு நேஷ்னல் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க விமென்லாம் சேஃபாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். பிரணாய் ராய் கூட வந்து சொல்லியிருந்தார் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா தானே இருக்குது. ஏன் வந்து இது வந்து ஒரு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு சும்மா ஒரு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை ரேப்பு, மொலஸ்டேஷன், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்களான்றது தான் கேள்வி. இப்போ 2 கோடி டிஎம்கே ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் ஒழுங்காக தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியாது. அதில் ஆனால் யாரோ தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு தான் நான் வந்து டிவிகேக்கு போட்டேன். தப்பு பண்ணுற அவங்க எல்லாரையும் வந்து சர்டிஃபை பண்ண முடியாது, இவங்க எல்லாம் நல்லவங்க. ஆனால் தப்பு பண்ணுற போது வந்து ஆக்ஷன் எடுக்காது தான் எனக்கு வந்து டிவிகேக்கு ஓட்டு போட வச்சது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வந்து 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னீங்க. பட் ஏடிஎம்கே ஒரு டிக்கெட்டாக வந்திருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லதுதான். நமக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஒன்று தான். நம்ம அவங்க 2 பேருமே வராங்களா வரலையான்றதுல நம்ம வரணும். அது 110 வந்தாங்க, ஒரு 2-3 கட்சி சின்ன கட்சிங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி இன்னும் பெருசாக வரணும். எப்படினாலும் 2029 காங்கிரஸ் நம்ம சைடு வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு சில பிசிகே நம்ம சைடு வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை மாதிரி கட்சிங்கெல்லாம் நம்ம சைடு வந்துருச்சுன்னா 2029 நம்ம எல்லாத்தையுமே அடித்து நோத்தும் அது. ஆனால் இந்த 3 வருஷம் எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்தா. தமிழ்நாட்டு மக்கள் ஸ்மார்ட்டான மக்கள். 3 வருஷம் ஒழுங்காக பண்ணால் இவங்கெல்லாம் நம்ம சைடு வந்தால் நமக்கு பிரகாசமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை சொல்ல முடியாது. ஹாப்பியெல்லாம் நீங்கள் எவ்வளோலாம் கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் மார்க்கெலாம் கொடுக்க முடியாது. நம்ம ஜெயிக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸே. ஆமாம். ஆனால் எதிர்பார்த்த ஒன்று நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது ஒன்று? இல்லைங்க, அஸ் லைக் தளபதியோட தொண்டனா ரசிகனா நம்ம இதை தான் எதிர்பார்க்குறது. ஓகேங்களா? நீங்கள் இந்த கேள்வி வந்து வேறு யார்ட்டாச்சும் கேட்கணும். எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் எது தான் பார்ப்போம். சரியா? ஸோ எதிர்பார்த்த ஒன்று தான். பட் என்ன ஒன்றுனா லைக் எதிர்பார்க்காதவங்களுக்கு தான் ரொம்ப அது ஒரு ரொம்ப நேரம் எங்கிட்டு போய் முட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. யாரெல்லாம் எங்கிட்ட என் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா? காலையிலேருந்து அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பேச மாட்டாங்க. எதுக்குன்னே தெரில எனக்கு இப்போ வரைக்கும். நான் ஓட்டு போட்டதுக்காக பேச மாட்டாங்களா, எதுக்கு பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ராங்க் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காவுன்னு கத்திட்டு இருந்தார் தெரியுமா? அவரே தான். அவரெல்லாம் இப்போ எங்கிட்ட இருக்காருன்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்டதை விட ஓட்டு போடாதீங்கன்னு நம்ம கட்சி சொன்னது தான் அதிகம். அவருக்கு ஓட்டை போய் கேட்கல அவர் இப்போ வரைக்கும். அவருக்கு ஏதோ விஜய் ஃபோபியான்னு ஏதோ வியாதி வந்துருச்சான். தூக்கத்திலே விஜய்ன்றாராம், நடக்கிற விஜய்ன்றாராம், என்னன்னு தெரில. ஸோ அவர் அப்புறம் அந்த இன்னொரு ஐயோ அவங்க பேர் கூட சூப்பருங்க, பிக் பாஸில் கூட போயிட்டு வந்தாங்கல்ல, ஜூலி. அவங்க பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு அந்த கூட்டத்தை விடலாம் அதிகமாக இருந்துச்சான். அவங்களாம் இப்போ எங்கிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. அண்ணே வானே நான் பார்த்துக்கிறேன்லாம் சொன்னாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பாவத்தை. யார் தற்கொலை கூட்டம்? யாரெல்லாம் தற்கொலைன்னு நம்மளை சொன்னாங்களோ அவங்க தான் தற்கொலை கூட்டம். தற்கொலை கூட்டம் யாருன்னு நானும் சொல்லிடுறேன். டிஎம்கே தான். ஏதோ சொல்லியிருந்தாங்க இந்த பேட்டியில், ஏதோ பிரச்சாரம்லாம் கொடுத்துருந்தாங்க, தமிழ்நாடுவே அவரோட கோட்டை தான் அப்படின்னு. அதுக்கு ரிப்ளை கொடுத்தாரு, மயிறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவர். நாங்கள் தளபதி தான் எதிர்பார்த்தோம். தற்கொலை கூட்டம்னு அவங்க வந்து யாரை சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கே தெரில. நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு ரவி சொல்லிட்டு இருந்தாப்புல. நேற்று அவர் ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸிட் போல்னு ஒன்று எடுத்து போட்டார். கடைசியில் பார்த்தா இப்போ அவரை தற்கொலைன்றாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தவரை போயிட்டு தற்கொலைங்கிறீங்களா? இப்போ யார் தாண்டா அவர் அறிவாளிங்க? டிஎம்கேக்கு பஞ்ச் பண்ணுறாங்க மட்டும் தான் அறிவாளியா? அவங்க தான் இன்டெலெக்சுவலாக? எனக்கு புரியவே இல்லை. எனிவே அதெல்லாம் புஞ்சு போச்சு. அவங்க என்னெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. கதருக்கு இன்னும் 4 மணி இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அடுத்த நாளை கழிச்சு இன்னும் 2 நாள் கழிச்சு போய் தலைவர் இது ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இருக்குது. இதான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். எக்ஸிட் போலுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. ஆக்சஸில் மட்டும்தான் அவ்வளோ வந்திருக்குது. தமிழில் டிஎம்கே சொல்லியிருந்தாங்க. சொன்னது எல்லாமே லோக்கல் சேனல், நேஷனல் சேனல் சொன்னது டிஎம்கே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டாங்க. சரியா? இதுலேருந்தே தெரில. அவங்க யூடியூபுக்கும் சரி அந்த செலவழிச்ச காசுலாம் இங்கே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆட்சி இருந்தப்போ. அதெல்லாம் இல்லாமல் யூடியூப்பில் போய் 400 கோடி செலவு பண்ணாங்க. பட் ஏன் வரல? அது விஜய் நம்ம தளபதி சொன்னார் தெரியுமா, கொடுக்குறத வாங்கிக்கங்க, வாங்கிட்டு செவிலே விசில் வச்சு அமுச்சு விடுங்கன்னு சொன்னார். அவங்க செவில் அடிக்காமல் இங்கே நம்ம மிஷினில் வச்சு அமுச்சு விட்டாங்க. இப்போ போயிட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தலைவர் பார்த்துப்பாரு. ஏன்னா முக்கியமாக நம்ம யூத்துக்கு வந்து சேஞ்சஸ் தேவை. இந்த மாற்றமே ஃபுல் அண்ட் ஃபுல் யூத்துக்கு மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லிக்கிறான். எல்லாருமே சொல்லிடலாம் தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வெற்றினா, நான் வந்த ஏரியாலாம் கொஞ்சம் டிஎம்கே உள்ள ஏரியா.
ஆனால் இப்போ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு பண்ண சொல்லு தைரியமான சொல்லு. கொரட்டூர், நான் வர்றது கொரட்டூர் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். முக்கால்வாசி நானும் தான் டிஎம்கேல இருந்தது. ஆனால் வந்து இப்போ நடத்த இதில் நானே அசிங்கப்படுறேன், ஏன்டா டிஎம்கேக்கு இத்தனை வருஷம் ஓட் போட்டுமே அப்படின்னு. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி பாக்ஸ்லாம் 3D இந்த மாதிரிலாம் கள்ள ஓட்டெலாம் போட்டு பாருங்கள். கள்ள ஓட்டு போட்ட ரிசல்ட்டு கள்ள போட்டு கூட ஜெயிக்க முடியல அவரால். அப்படின்னா நினச்சி பாருங்க, இன்னும் கொஞ்சம் கள்ள ஓட்டு போட்டுக்கலாம் போல அவருக்கு. அப்போ கூட முடியாது. அவரோட தொகுதியிலேயே கொஞ்சம் பின்னாடி தான் செஞ்சுச்சு. ஆமாம், ரொம்ப இன்னொன்று பெரும்பூர் ஷாக்கிங்கே அதுதான். அவர் இன்ன இடத்துல அவரால் ஜெயிக்க முடியலன்னா பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு அவர் மேலே எவ்வளோ கடுப்பில் இருந்திருக்கிறாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டாங்க மக்கள். இதே மாதிரி எல்லா டைமும் பண்ணியிருந்தா இது வரைக்கும் சொல்லே தேவையில்ல, அவர் தான் வந்திருப்பாரு. ஆனால் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தா கூட தளபதி வந்திருந்தா தளபதி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இப்போ இந்த மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே செந்தில்வேலனா இருக்கட்டும், அப்புறம் சாட்டை துருமனா இருக்கட்டும். சாட்டை துருமன் தான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க. அவருக்கு வந்து ஒரு வியாதிங்க அது. சரியா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவம் விஜய் 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 ஏய் விஜய்னாரு. சரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ எங்கிட்டு போய் இன்னும் கொஞ்ச நாள் எங்கிட்டு தலைமுறை இருக்க போகிறாருன்னு தெரில. அவர் நேற்று வரைக்குமே இருந்து அவர் போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நம்ம ஊரில் விக்கிரவாண்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக இருந்தது அவர் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வேணாம் விஜய்னு அவருக்கு ஓட்டு கேட்டால் சொன்னேன் இல்லை, அவருக்கு ஓட்டு கேட்டதை விட விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி தான் அவர் அதிகமாக பேசினார். ஒழுங்காக ஓட்டு கேட்டிருந்தா கூட பாதி பேர் போட்டிருப்பாங்க. பார்க்குறேன் காலையிலேருந்து 0லேயே இருக்குது. ஒன்றாச்சு வரும்னு பார்க்குறேன் 0லேயே இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2ல் இருந்துச்சு. பார்த்தேன் காலையில் சன் டிவியில் பார்க்குறேன் காலையில் 199லேயும் பார்த்தீங்கன்னா முன்னிலைன்னு போடுறாங்க. கவுண்டிங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ளே எப்போ முன்னிலைன்னு போடுறீங்க. சார் ரைட்டு, இவங்க தான் வேலைக்கு ஆகாதுதான் எந்திரிச்சு நம்ம இங்கே வந்துட்டோம். இன்றைக்கி லீவை போட்டு கூட ஆஃபீஸ் கூட போகாமல் இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ க்ளீன் ஸ்வைப். ஆனால் ரொம்ப ஹாப்பி. வெயிட்டிங் இன்னும் ஒரு 4-5 மணி ஆகட்டும், தளபதி வரட்டும். அவரை பார்த்தக்கப்புறம் தான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சில பேரை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா எங்கள் வீட்டில் டோட்டல் 12 மெம்பர்ஸ். அதில் எங்கள் 12 மெம்பரில் எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் போட வச்சிட்டான். நான் போட வச்சிட்டேன் எப்படியோ. ஏன்னா எங்கள் அப்பாவை போட வைக்க முடியல. அவர் டிஎம்கேக்கு தான் போட்டார். ஆனால் போட்டு கலாய்ச்சினால அவர் ஃபோன் அட்டன் பண்ணல. அவர் ஒரு பெரம்பூர் தொகுதியில் தான் உட்காந்துருக்காரு. ஒன்று சொல்லிக்கணும், 21 கட்சியோட கூட்டணி வச்சதுக்கும் தனியாக நின்று ஒருத்தர் நிற்கிறார். அப்பயே தெரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்காதீங்க, பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க, அத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், 25-50. ஏங்கப்பா எங்கள் தாத்தா சாப்பிட்டது போதும், எனக்கு இப்போ பசிக்குது, நான் இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பார்ப்பேன். அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க நீங்கள் சரி கருணாநிதி சொல்கிறீங்களா, ஓகே. அவர் ஆரம்பித்த கட்சியே கிடையாது முதல்ல. ஸ்டார்ட் பண்ண இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரட்டையும் சொல்கிறீங்களா, இப்போ என்ன எடப்பாடி இருக்காரு, அவர் கட்சியாது. அந்த கட்சியை ஆரம்பித்தவரே இப்போ உயிரோட இல்லை. இன்னும் நீங்கள் பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அந்த காலத்துலேருந்து ரெட்டலைக்கு தான் போடுறேன், அந்த காலத்துலேருந்து உதயசூரியனுக்கு தான் போடுறேன். எதுக்கு அந்த காலத்துலேருந்து போடுறீங்க சொல்லுங்கள்? நல்லா இருக்கணும். இப்போ நல்லா இருக்கிறோமா? இல்லை. அப்போ அதுக்கு அடுத்தது என்னவோ அதுக்கேற்ற நல்லா இருக்கிறதுக்கு யார் வருவாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். சரியா? இதுக்கப்புறம் வந்துட்டார், அவ்வளோதான். இன்னும் 5 வருஷம் நீங்கள் பாருங்கள், சூப்பராக ஆட்சி பண்ணுவாப்பில் நம்ம தலைவர். மட்டும் இல்லை, தொடர்ந்து ஃபுல்லாக டிவிக்கு மட்டும்தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா ஆண்ட காலத்துலேருந்து எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனால் ஆண்ட காலத்துலேருந்து நான் 2 லட்ச ரூபா வந்து காசு கட்டினேன் வேலைக்காக. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் காசு கட்டினேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு. தளபதி வராருல்ல, தளபதி வந்தால் ஒரு புது ஆட்சி வருது இல்லை, அதுக்காக நம்ம என்ன வேணுமோ செய்யலாம். எம்ஜிஆர் ஆண்டாங்க, ஸ்டாலின் ஆண்டாங்க, படித்த பசங்களுக்கு வேலை கொடுக்கணும், அது மட்டும் போதும். படித்த பசங்களுக்கு வேலை கொடுத்தா தமிழ்நாடு முன்னேறிட போகுது. அது ஏன் தளபதி கொடுக்க போறாரு? இப்போ இத்தனை பேர் ஆண்டாங்கல்ல. ஸ்டாலின் வந்து அவர் மௌனம் வச்சு பண்ணாரு ஆட்சி, ஜெயலலிதா வந்து எல்லாமே பண்ணாங்க, அரசியல். அது இப்போ எதுவுமே இல்லாம தளபதி தனிச்சு நின்று வராருல, அதுதான் வெயிட். தெம்பா வந்தாருல, ஏழை படித்த பசங்க வீட்டில் இருக்கக்கூடாது. படித்த பசங்க வீட்டில் இருக்காத ஏதோ ஒரு தொழில் செய்யணும், அது போதும். சூப்பர் தலா. தளபதி வராரு, அவர் நம்ம எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே தராரு. இருக்கிற பசங்க, படிக்கிற பசங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அதிமுக நான் பக்கா அதிமுக எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னைக்கு நாங்கள் வரணும், என் பசங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு 4 பேர் வீட்டில் இருக்கணும், பசங்களுக்கு வேலை வேணும், அது போதும். இது போதும் தலா. இதுக்கு மேல வேற என்ன தலை? தளபதிக்கு வேற எதுவுமே தேவையில்ல. தளபதிக்கு வேற எதுவுமே தேவையில்ல. தளபதிக்கு இதுவே போதும், அது போதும். சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். திருவான்மையிலேருந்து வரேன், என் பேர் சிவா. சில ரொம்ப வருஷம் வந்து ஒரு தீவிரமாக நம்ம விஜயனோட ஒரு ரசிகர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு
என் கனவு மட்டும் இல்லை, பல மக்களோட கனவு இருக்குது. ஸோ அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் அது. ஸோ அது இப்போ நமக்கு நடந்திருக்கு. ஸோ அண்ணா வந்தால் பார்த்திங்கன்னா அந்த கரப்ஷன்ஸு, ஸோ அந்த ட்ரிங்க்ஸிங்ஸு, ஆல்கஹாலை ஒழிக்கிறது, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாருன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ரொம்ப சேஃப்டி. மற்ற ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பாவே பார்த்திங்கன்னா வந்து அவர் டிஎம்கே தான். ஸோ அவரையும் வந்து இந்த வாட்டி வந்து டிவிகேக்கு போட வச்சேன், போட வச்சோம். நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் போட வச்சோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை சொல்லி டிவிகேக்கு போட வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 100+ அப்படின்னோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். மற்ற கட்சிலாம் பார்த்திங்கன்னா 60, 59, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில கட்சிலாம் 0ல் இருந்துச்சு. ஸோ அதனால் தளபதியை வந்து இவ்வளோ இது பார்க்கும்போது இவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வரணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருஷமாக அவர் தான் வரணும், நிறைய நல்லது மக்களுக்கு பண்ணணும். வந்தவொடனே பார்த்திங்கன்னா அவரோட பதவி வந்து கண்டிப்பாக அவர் தக்க வச்சுக்கணும். மக்களும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார், கண்டிப்பாக நிறைய நல்லதெல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிறையா பிரச்சனை வந்து மற்ற ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏடிஎம்கேல இருக்கும்போதும் சரி, டிஎம்கேல இருக்கும்போதும் சரி, புது மாற்றம் கண்டிப்பாக மக்களுக்கு நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி வந்து நல்லாட்சி அமையும். ரொம்ப எல்லாருமே மக்கள் சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த கொடி இந்த கார்டு போட்டு வரும்போது அவ்வளோ வரவேற்பு மக்கள்கிட்ட. எனக்கு யாருனே தெரியாதவங்க கூட அண்ணா ஜெயிச்சிருவோண்ணா, வாங்கண்ணா போங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்து வரும்போது நம்ம திருவான்மையிலாம் ட்ராவல் பண்ணி இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் உற்சாகப்படுத்துகிறாங்க, வயசானவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணனோட ஆட்சி என்றும் தொடரட்டும், அவ்வளோதான். மற்ற ஆட்சி வந்து தொடர வேணாம்னு நினைக்கிறோம். சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம்ண்ணா. இந்த அளவுக்கு வந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து கட்சிக்கு வந்து சரியில்லை, ஆட்சிக்கு சரியில்லாத ஒரு கட்சிக்காரங்க அப்படின்ட்டு. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் தான் சரியானான்னு சொல்லி கரெக்டாக காமிச்சிட்டாங்க. அதான் இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு வந்து ஆட்சி தெரியாத அளவுக்கு நாங்கள் தான் ஆட்சிக்கு சரியானன்றதுக்கு மக்கள் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த ஆட்சியை வந்து எவ்வளோ வேதனை எவ்வளோ இருந்திருக்குன்னு தெரியல. அவ்வளோ வெறுத்து போய் எல்லாம் வேணான்ற அளவுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆமாம், வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. இனிமேல் எங்கள் தலைவர் விஜய் மட்டும்தான். அவர் பண்ணுற இனிமேல் நல்லதில் அவங்களுக்கு வேறு தொகுதி வேறு கட்சிக்கு போகிற ஐடியாவே வராது. இனிமேல் அவர் தான் எங்களுக்கு, எப்பயுமே அவர் தான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெயிச்சது. நல்லா செய்வார். நீங்கள் வந்து இனிமேல் யாரையும் ரொம்ப பேசாதீங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் எங்கள் தலைவர் இந்த வந்து சரி பண்ணிடுவார். எங்கள் கட்சி தான் இனிமேல் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசல, உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு நியூ பார்ட்டி என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, அது அப்படி தாங்க. கேட்காத எங்களுக்கு வந்து வராத இது கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கு. பேசாத பேச்சு கிடையாது. நாங்கள் அவ்வளோ பேசி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல ஜெயிச்சு நிற்கிறோம். அப்படின்றப்ப எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம். எங்கள் தலைவர் வந்து கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக நல்லது நடக்கும். தமிழ்நாடு வந்து இத்தனை வருஷத்தில் பார்க்காத எலெக்ஷனை பார்த்துருக்கு. அதே மாதிரி இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு அரசியல் வந்து நாங்கள் நடத்துவோம். கண்டிப்பாக மக்களுக்கு சிறப்பான அரசியலாக தான் இருக்கும். யாரும் கவலைப்படாது. எல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க, தலைவர் விஜய் மாதிரி வந்து அரசியல் வேணும். எல்லாம் எம்ஜிஆர் சொன்னாங்க, எம்ஜிஆர் மறக்கிற அளவுக்கு எங்கள் தலைவர் பண்ணுவார். அதுதான் அவர் மறக்கிற அளவுக்கு எங்கள் தலைவர் பண்ணுவார். அதுதான் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே வந்து பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எம்ஜிஆரே பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏவாகி அதுக்கப்புறம் சிஎம் ஆனார். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் தான். மக்கள் அந்த அளவுக்கு அவருக்கு சிம்மாசனத்தை தூக்கி வச்சுருக்காங்க. நாங்களும் வந்து எங்கள் மனசில் அந்த அளவுக்கு அவரை வச்சுருக்கோம். இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மொத்த இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் நிறையா கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறான். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனாக இருந்துச்சு. 1947 வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நம்ம தமிழ்நாடு திரும்பி பார்த்த எலெக்ஷன்னா அது கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் தான். அது நம்ம தளபதி நல்லா எடுத்துகிட்டு போவார். இனிமேட்டு பார்த்திங்கன்னா அந்த வன்கொடுமை, அந்த மாதிரி பெண் கொடுமை இது எதுவுமே நடக்காது. எல்லாமே சேஃப்டியாக எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அதிகமாக புழங்குற இடம் எல்லாமே நிப்பாட்டுவார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்து சொல்லிகிட்டே போகலாம். கல்யாணம் ஆகிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்பாவாக இருந்து செய்வார், ஒரு தாய் மாமனாக இருந்து செய்வார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க முன்னாடி. ஸோ அதே மாதிரி கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எடுத்துக்காட்டாக நிறையா விஷயம் பண்ணுறாங்க. புதுசாக கல்வி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நிறையா பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சொல்கிறதோட பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து செயலில் தான் அதிகமாக காட்டுவார். சொல்கிறது எல்லாமே செஞ்சுருவார், சொல்லாதது நிறைய செய்யறதுக்கு காத்துட்ருக்காரு. நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உண்மையாக இருக்குது. தலைவர் ஜெயிச்சிட்டாரு. ஆமாம், அதுக்கெலாம் தலைவரை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். அவர் சொன்னது நிச்சயமாக பண்ணுவார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். எதிர்பார்த்த ஒன்றா இது? கண்டிப்பாக
எதிர்பார்த்தோம், ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னுமே எல்லாருமே எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. பட் ஆனால் இது இன்னும் இப்படியே இல்லாமல் ஒரு 120+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, பட் ஏன்னா எக்ஸிட் போர்ட்லாம் பார்க்கும்போது முக்கால்வாசி கருத்து கணக்கு எல்லாமே டிஎம்கே சாதகமாகவும் அதிமுக சாதகமாக. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ப்ரோ பேசுவாங்க, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மக்கள் வந்து எல்லாருமே வந்து படித்தவங்க, ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க, அவங்க கரெக்ட் சொன்னாங்களே அது அப்படி தான் ப்ரோ, ஏதாவது ஒன்று வளரிட்டு இருப்பாங்க. சொன்னவங்களாம் இன்றைக்கி பின்னாடி போயிட்டாங்க, அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாதவங்க இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாங்க. எஸ், கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். தலைவர் சொன்ன மாதிரி நல்லதே நடந்துருச்சு. அப்படியே எம்ஜிஆர் ஆட்சி மலர போதுன்னு ஃபீல் பண்ணுறேன். அந்த கான்ஃபிடென்ட். ஆமாம். சரி, இந்த தனி பெரும்பான்மை ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இல்லையா? கண்டிப்பாக வரலாறு. ஓகே, அது 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 விஜய் சாருக்கும் எப்படி இருக்கும், உங்களுக்கு கூட தொண்டர்களாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ? அதான் நான் தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சி மலர போதுன்னு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இப்போ கருத்து கணிப்பில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள். அது வந்து கருத்து கணிப்பில் கடுப்பில் வந்து கணிப்பது. ரங்கராஜ் பாண்டே கூட 10 தொகுதி மேலே ஜெயிக்க மாட்டேங்க அதானே இப்போ வந்து பேச சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே. ஆனால் இனிமேல் எந்த மீடியாலையும் பேசக்கூடாது ரங்கராஜ் பாண்டே இனிமேல் எந்த மீடியாவில் பேசினா செருப்பால் அடிப்பேன் நான். அவனே சொல்லிட்டான், இதுமாரி 10 மேலே தானே நான் மீடியாலே பேச மாட்டேன் சொன்னானா இல்லையா? இனிமேல் பேசிட்டான், அவன் செருப்பை கைட்டு நடிக்கிறான். சாட்டை துருக்கணும் ரொம்ப கைடாகவும் விஜய் மேலே குற்றச்சாட்டு நடத்தினாரு. பட் அவங்களோட அவன் ஒரு புலா சுலாக்கிங்க, அவெல்லாம் ஒரு இதுவா வேஸ்ட் அவனை வேஸ்ட். ஒரு தொகுதி கூட முன்னிலை இல்லை அப்படின்னும் போது வருத்தத்துக்குரிய அவனை சொல் யாரு வருத்தத்துக்குரிய ஒன்றா இல்லை? அவங்க எங்கள் கட்சி வரைக்கும் கவுன்சிலராக கூட வரமாட்டாங்க அவங்க. யார் சொன்னீங்க? சீமான் இல்லை, சாட்டை துரைமுருகனா? சாக்கடை துரைமுருகன் சொல்ல எதனாச்சும் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள், தளபதிக்கிட்ட சொல்கிறேன், நான் நிற்கிறேன், என்னை விட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் பெரம்பூர் சுயேட்சை வேட்பாளர், நான் நின்ன தளபதிக்கு சப்போர்ட் பண்ணேன். அவர் எந்த தொகுதினாலும் சூஸ் பண்ண சொல்லுங்கள், அங்கே நிற்க சொல்லுங்கள், நான் நிற்கிறேன், என்னை விட அதிகமாக எடுத்துட சொல்லுங்கள். சவால் கை தடுத்துன்னு செத்துறேன் நான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சொல்ல முடியலண்ணா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துக்க முடியல, அவ்வளோதான். உச்சகட்ட சந்தோஷத்தில் அவ்வளோதான். நான்லாம் ரக்கம் தான் பறந்துருப்பேன் நல்லா. எதிர்பார்த்து வருவா இல்லை கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அது அவங்க நியூஸ் சேனல் அவங்கள பற்றி தானே போடுவாங்க, அவங்கள நம்பிக்கை இல்லை அதெல்லாம். ஓரளவு ஆனால் ஒரு வின்னிங் பாயிண்ட்ல இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க அடுத்து சார் பார்க்கும்போது? அவ்வளோதான், சிஎம் ஆகிட்டார் அவருமே, வேற என்ன வேணும்? ஒரே ஆசை அது மட்டும்தான், அதுவும் நிறைவேறிச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வாட்டியாக அவருக்கு தானா. ஓகே.